அவர்கள் நேற்று இரவு காலமானார். ஆகையால் அரசு 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பதாக இருக்கிறது. நாமும் 2 நிமிடம் அவருடைய அந்த தூய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பிரார்த்திப்போம். மழை பெய்யும் போது இப்ப இந்த வருடமே 2 முறை பாலாறுல தண்ணீர் சேர்ற அளவுக்கு நிறைய அந்த இதுல உள்ள வாட்டரை ஏதாவது ஒரு ஏரிக்கு அதாவது உத்தரகாண்டிலிருந்து வர தண்ணி ஒரு ஸ்ட்ரெச் வெலாசிட்டி ஃபால் கம்மியா இருக்கு. ஒரு ஸ்ட்ரெச்ல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி பயங்கரமா அதான் ஃபால் அதிகமாக்குறதுல நமக்கு ஃப்ளோன்றது கண்டினியூஸா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 கனடி இருக்கணும். அந்த 300 கனடி தண்ணி தான் அங்கிருந்து இருக்கக்கூடிய அணைக்கட்டு மூலமா அந்த திருப்பி தண்ணி போய்த்தாங்க இருக்கு. தப்புதான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியேற்றத்துக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்கணும், திப்ப சமுத்திரத்துக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். அதே இப்போ பேயாறுல வர்ற வாட்டர் இதில் நமக்கு பள்ளிமன்றம் வரைக்கும் வந்துருச்சு. அது மாதிரி சடனாக இப்போ மேடமே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்டிஆர் ஆகிற கண்டிஷனில் சடனாக ஃப்ளோ கட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கட் ஆகிறப்ப நம்ம அடுத்த டேங்கை ஃபில்லப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சாத்தியப்பீங்க கம்மியாக இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. கண்டினியூஸ் ஃப்ளோ இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப இஷ்யூ பண்ணுவோம். அந்த வைரவன் கால்வாய் பக்கத்துல ஒரு நீர் வச்சு போகுது. புலிமேட்டு பகுதியில இருந்து ஒரு நீர் வச்சு போகுது மேடம். அது 2 கோடிக்கு கால்வாய் நம்ம ரைட்ராயில கொடுக்குறது எவ்வளவு பேர் ஆயக்கட்டு எவ்வளவு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருக்கும் நியர்பை நீங்க கேக்குற ஏரி ஒரு 5000 விவசாயி இருப்பாங்க. புத்தூர்ன்ற 1100 ஏக்கராக்கு மேல விவசாயம் நிலம் இருக்குது. எங்க ஏரியாவில ஜனத்தொகை கம்மி தான், ஆனா விவசாய லேண்ட் அதிகம். எந்த ஒரு வருமானம் விவசாய வாழ்வாதாரம் பெருகுது. அதான் நாங்க இங்க படிப்படியா கேட்டு இருக்கிறோம். ரிக்வெஸ்ட் தான் பண்றோம். எங்களுக்கு சேனல் போடுங்க. வருஷம் பாத்தீங்கன்னா 11.5 மீட்டர்ஸ்க்கு 2.7 மீட்டர்ஸ் தான் எனக்கு வரைக்கும் சொல்றோம். நிறைய இல்லை. ஸோ அது நமக்கு 2.6 ஒரு ஃபீல் இருந்தால் தான் இந்த ஏரியாவே நம்ம அகாமடேட் பண்ண முடியும். அதுதான் நம்ம விஷயம். இல்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம கூட வேற ஏதாவது நமக்கு மலைகள்ல இருந்து வருகிற நீர் இந்த மாதிரி ஏரிகள்ல நமக்கு ஒரு காலத்துல சவுத் வெஸ்ட் மான்சூன்ல அதிகமா மழை கிடைச்சது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் கம்மியா இருந்தது. இப்ப சிஸ்டம் மாறி போய் நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல அதிகமா மழை கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆமா நமக்கு அந்த 19 டேங்க்ல 15 டேங்க் அனுப்பி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அந்த புலிமேட்டு பகுதியில இருந்து எலம்பாடி ஏரிக்கு வரதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா மலை ஓரமே. அதனால ஏரிகள் எல்லாம் நிரம்பினால் பக்கத்துல இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். நம்மளுடைய கிணறுகள் எல்லாத்துலயும் வாட்டர் அவைலபிளியா இருக்கும். விவசாயம் பெருகும். அதனால நியாயமான விஷயம். இதை என்ன செய்யலாம் அப்படிங்கறது நம்ம உங்களோட கிரவுண்ட் வாட்டர் டிவிஷன் இருப்பாங்களா, அவங்க இன்வெஸ்டிகேஷன் அவங்கள வச்சு நம்ம பேசிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. பேசிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணுறதா இருந்தால் இப்போ ஒரு பங்குங்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அண்டர் டனல் பண்ணி கொண்டு வரலாமா அவங்க இது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நம்ம உடல் உழைப்பையும் கொடுக்கலாம். அதனால இங்க வந்திருக்கிற விவசாயிகளுக்கும் ஒரு கோரிக்கை. இப்போ ஒரு ஐயா அவர் கேள்வி எழுந்த ஏரி அப்படின்னு லிஸ்ட் ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க, வாங்கிக்கலாம். இது விவசாயிகளுடைய உதவி வரவேற்கப்படுகிறது. செஞ்சிருக்காரு. இடையில உடஞ்சிட்டு இருக்கு. அதை கட்டினா இன்னும் நிறைய தண்ணி வரும். எல்லா இடத்துக்கும் கட்டலாம். என்கொயரி விஏஓ ஆர்ஐ என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அது எடுக்க மாட்டாங்க. சரி
ரெண்டாவது கோரிக்கை மேடம், எங்க ஊர் அக்ராவரத்துக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கல. தனிப்பட்ட கோரிக்கைகளை கூட்டத்துல பேச வேண்டாம் ஐயா. உங்களோட கோரிக்கை தனி நபருக்கானதா இல்ல? ஒரு தனி நம்பர் இல்லைங்க, ஒரு விவசாயத்து பார்வையில பாதிப்பு. ஆர்டிஓ சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ, தாசில்தார் விவசாயத்துக்கு அந்த டிராக்டர் கொடுக்குற 10 கூலிகளை சேர்ந்தவங்க 10 பேருக்கு மாடு குத்திங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க கரெக்டா என்ன கட்டணுமோ அந்த காசு கட்டிடுறோம். ஏன்னா நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 100 பேராவது நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா மாடு சாணி போட்டு அந்த மூத்தம் இருந்துச்சுன்னா விளைச்சல் நல்லா இருக்கும். இன்னும் வந்து அவங்க நஷ்டீடு கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து வெதையாவது அடுத்த போகத்துக்கு உண்டான வெதையாவது இலவசமா கொடுத்துருக்கலாம். இல்லை 90% மானியத்திலாவது கொடுத்துருக்கணும். அது கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம மாவட்ட சார்பில் தான் கேள்வி கேட்கணும். அடுத்தது வந்து குறைஞ்ச செலவில் அதிக மகசூல் கொடுக்குற மாதிரி ஏற்றுமதிக்கு உகந்த மாதிரி இந்த கத்தாழை சில ஐட்டத்தெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து கொஞ்சம் மக்களை வந்து கொஞ்சம் வருமானம் வர ஈட்டக்கூடிய பயிர்கள் செய்யறதுக்கு ஏதாவது கொஞ்சம் இன்னைக்கு இல்லைனாலும் அவசர போல அள்ளி தெளிக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நல்ல விஷயம் மேடம். இந்த ஆர்டிகல்ச்சர் இது ஜேடி அக்ரிகல்ச்சர் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அடுத்த 3 மாசத்துக்கு என்ன ஒவ்வொரு கூட்டத்துல எதை பிரசன்ட் பண்ண போறோம், அதுல இன்ட்ரெஸ்டட் விவசாயிகளுடைய லிஸ்ட்டை வாங்கிட்டு அடுத்த தடவை அவங்களுக்கு ஏதாவது கட்டுதல் கொடுக்கலாமா, இல்ல அந்த மாதிரி அது ஒரு தொடர் ப்ரோக்ராமா நீங்க நம்மளோட கூட்டத்துல ஒரு 20 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம் மேடம். அவரு சொன்ன மாதிரி இந்த இது நம்ம ஆலோவேரா இதெல்லாம் ஈஸியா பண்ணக்கூடிய பயிர், வருமானம் இருக்கு அப்படின்னா பாருங்க நம்ம ஜேஆர் ரெடியா இருக்காங்க. அதனால அதை உடனே டைப் பண்ணி யாராவது விவசாயிகள் பெரிய அளவுல செய்யறாங்கன்னா சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணி லோன் கொடுக்கறதோ இல்ல நீங்க அவங்களுக்கு அதுங்க அப்பதான் எல்லாருக்கும் நிறைய விவசாயிகளுக்கு வரவேற்பு வரப்பெற்று நிறைய விவசாயிகள் அங்க பயனாளிகளை சேர்த்து இருக்கோம். அவரு 5000 ரூபா கூட நம்ம அதை கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே நம்ம மாவட்டத்துல பரவாயில்ல எல்லா விவசாயிகளுக்குமே கொடுத்துருக்கோம் மேடம். நிறைய பயனாளிகளை நம்ம சேர்த்து ஏறக்குறைய நம்ம மாவட்டத்துல 200 பயனாளிகளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். மானாவாரியிலேயே தனித்தனியாக பண்ணியிருக்கோம். மானாவாரி தனியா, தனியார் வசதி உள்ள விவசாயிகளுக்கு பயிர்கள் மாதிரி தனியான தீவன பயிர்கள், அது இல்லாத நம்ம பயிர்களை வந்து நறுக்குவதற்கான சாப்டரும் கொடுக்கணும். இது எல்லாமே இந்த நடப்பாண்டில நம்ம நடைமுறைக்கு வரப்போது நம்ம பயனாளிகளை செலக்ஷன் பண்ணியிருக்கோம். கூடுதலாக வேணா கூட நம்ம சேர்க்கலாம். மற்ற மாவட்டங்கள்ல வேளாண் சொல்றது வந்து கேன்சல் ஆகிறது நமக்கு வந்து வரலாம். அப்படிதான் வந்து உலகம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால தண்ணீரை வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆல் பிடிஓஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரியை கூப்பிட்டு மீட்டிங் போடும்போது, டேங்க் ஆபரேட்டர் கூப்பிட்டு மீட்டிங் போடும்போது இதெல்லாம் ரிப்பீட்டடா சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து காலையில ஸ்ட்ரீட் லைட்டை கரெக்டா ஆஃப் பண்ணணும். அதே போல எங்கேயுமே இந்த சின்டெக்ஸ் டேங்க்ஸ்ல தெருவோரம் இருக்கிற டேங்க்ல உள்ள தண்ணீர் வந்து அதை டேங்க் ஃபுல்லானா ஆஃப் பண்றது, தண்ணி எங்கேயும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி ஏதாவது பைப் வந்து லீக் ஆகி போயிட்டே இருக்கும், அதை வந்து பிளம்பரை கூட்டு வந்து சரி பண்ணவே மாட்டாங்க. மாச கணக்கில் தண்ணி வந்து போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டா பாருங்க. இன்னொரு கடைசி கருத்துமா, இந்த கோபர் துறையில சொன்னாங்கல்ல, அது வந்து என்ன பண்ணணும்னா பர்மனன்ட் சொல்யூஷன்னா பெற்றோர் சங்க கூட்டம் நடத்தி ஸ்கூல் தாசில்தார், லோக்கல் இன்ஸ்பெக்டர் இவங்களை வச்சு ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி அச்சுறுத்தலாக இருக்கின்றது. இது குறித்து கடந்த 2 ஆண்டு காலமாக அகழி நோண்ட மனு கொடுத்துள்ளேன். அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் வனப்பகுதி எடுக்கப்படவில்லை.
இதை போர்க்கால அடிப்படையில் அந்த பகுதியில் அகலியை நோன்றி மக்களுடைய உயிரை பாதுகாத்து தருமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அந்த காட்டார அது பேர் என்ன, அந்த இதை தூர்வாரினது சரி. முனிசிபல் கமிஷனர் பேர்னாம்பட்டு நீங்க இனி அந்த யாராவது குப்பை போட்டா ஃபைன் போடணும். சரியா? WRD இப்போ அமைச்சர் அவர்கள் உத்தரவு பேர்ல அவங்க உடனடியா தூர்வாரி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அதுல குப்பைகள் இதெல்லாம் கொட்டுனா ஃபைன் போடுங்க. அந்த எந்த தெருவுல பின்னாடி அதுல குப்பை கொட்டுறாங்களோ அந்த நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணி ஃபைன் போட்டு அதுல இது பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு கால்வாய் ஏதோ சொல்றாங்க இருந்துச்சுன்னா ரிப்பேர் பண்ணலாம். அந்த ரிமூவ் பண்ணி ப்ராப்பர் சைன்ஸ்ல மெயின்டைன் பண்ணலாம். புது EPT ட்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டேக் ஆக்ஷன். சிறுத்தை மூவ்மெண்ட் ஆல்சோ இந்த கேவிக்குப்பம் குடியாத்தம் வில்லேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக DFO நேற்று ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் RDO சொல்லலாம். இந்த சிறுத்தை நடமாட்டம் பர்டிகுலர் கேவிக்குப்பம் குடியாத்தம் பேரலம்பட்டு கிராமத்துல காட்டு ஓரம் இருக்கிற கிராமத்துல அதிகமாகிடுச்சு. நமக்கு ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சு போன வாரம். ஸோ இதுக்கு நான் ஃபார்மர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் அடிவாரத்தில் இருக்கிறாங்க இந்த ஆடு மாடு கொண்டு போகாம காட்டுக்குள்ள கொண்டு போகாம இருந்தாங்க. அதே மாதிரி உங்க ஃபார்மர்ஸ்க்கு சொல்லுவாங்க, எந்த ஹட் ஆகணும் எந்த வீடுகளும் காட்டு பக்கத்துலமே டெம்பரரியா வச்சுட்டு அங்கே நைட்டு தங்கிட்டே இருக்காரு. அது சேஃப் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் காட்டு பக்கத்துல வச்சுக்க வேண்டாம். ரெண்டாவது பர்டிகுலர்லி ஆடு மாடுமே இந்த சீசன்ல அனுப்ப வேண்டாம், காட்டுக்குள்ள அனுப்ப வேண்டாம். மக்கள் யாராவது போயிருந்தாலும் 2-3 பேருக்கு அனுப்பிட்டு போங்க. வயசான ஆளு சின்ன குழந்தைகளும் காட்டு பக்கம் அருமைமானும் நேட்டிவ்னும் போக வேண்டாம். ரெண்டாவது இந்த ஊர் பார்டர்ல காட்டுக்குள்ள இருக்கிறாங்க லைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாராருக்கு இந்த மாடு இருக்கோ ஆடு இருக்கோ ஒரு ஷெட்டுக்கு 24 hours நைட் டைமும் கண்டிப்பா லைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. லைட்டிங் வச்சுன்னா ஓரளவுக்கு அந்த வணிகங்கள் அந்த சைடு நடமாட்டம் வராது. நம்ம டார்க்கா வச்சுட்டுனா அதுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, கிராமங்கள்ல எல்லாம் இறந்துட்டு இந்த மாடு டெத் ஆயிட்டு மாடு எல்லாம் குப்பை மாதிரி காட்டு பக்கத்துலயே ஒட்டுறாரு. அந்த வாசனைக்காக கூட நிறைய டைம் இந்த வனவிலங்குகள் பர்டிகுலர்லி சிறுத்தா வரும். இது பார்க்க 2 கிராமங்களை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த எந்தாவது அனிமல் டெத் ஆயிடுச்சுன்னா அது பரி பண்ணுங்க. தயவு காட்டு பக்கத்துல அந்த ப்ராக்டிசஸ் அவாய்ட் பண்ணுங்க. உமன் ஆகணும் இந்த லேடிஸ்னி ஆர் சில்ட்ரன்ஸ்னி அந்த ஃபாரஸ்ட் சைடு ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் இருக்கிறாங்க அலர்ட்டா இருந்துட்டு அர்லி மார்னிங் அனிமல் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அர்லி மார்னிங் லேட் ஈவினிங் 5 மணி 6 மணி அந்த டைம்ல தான் இந்த சிறுத்தை நடமாட்டம் கண்டிப்பா இந்த சைடு வரும். ஏன்னா நம்ம என்ன பண்றாரு, மாடு ஆடு ஈவினிங் டைம் தான் காட்டுலேயே ரிட்டர்ன் துணி வராரு. அந்த டைம்ல இந்த அனிமல்ஸ் சிறுத்தாங்க அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அது பழகிடுச்சு. கரெக்ட் இந்த டைம்ல தான் வரும். இதுதான் ஈஸி அணி போயிட்டு அந்த அட்டாக் பண்றது இந்த 2 மாசத்துல கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ தயவுசெய்து மக்கள் அலர்ட்டா இருங்க. எல்லாருக்கும் மெசேஜ் கன்வே பண்ணுங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாரும் வச்சுட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு இந்த வாரத்துல எல்லாம் ஊரு போயிட்டு என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்க சொல்றாரு. தயவுசெய்து எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணிட்டு இந்த மழைக்காலம் போற பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல் அமைதியா இருங்க. ஏன்னா நிறைய இடத்துல புஷஸ் அதிகமா இருக்கும். கிராமம் பக்கத்துல வீடு பக்கத்துல வரணும் புஷஸ் அதிகமா இருக்கும். இந்த சிறுத்தை நல்லா அதுல ஹைட் பண்ணி நடமாட்டம் இருக்கணும். ஒரு ஆட்டு அடிச்சுன்னா அதோட அது கிராம கிளை பற்றி ஆனா 9 ஆட்டு அடிக்குதுன்னா மற்ற 8 ஆள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? திருப்பி பார்த்து ஓடிட்டு இருக்கு இல்லையா? எப்படி 9 ஆள் அவங்க சுத்திச்சு அது உள்ளப்படியே சிறந்ததானா ஆய்வு பண்ணுங்க. சரி சரியா அது ஒரே தினத்துல 9 ஆட்டுமே அது அடிக்கல, 2 தினத்துலதான் அடிச்சு. அது ரெண்டாவது சிறுத்தை வேட்டையாடும் போது கூட நிறைய இந்த ஆடு பயந்துதான் இருந்துறது சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அது டிஸ்டர்ப் பண்ணும். ஒரே பிடிக்கிறதுக்குன்னா ஒரு கூட்டமா இருக்கும் போது அது அங்க எங்க கை வச்சுட்டு அந்த மாதிரி ஹண்ட் பண்ற பிஹேவியரும் சிறுத்தைக்கு இருக்கு. அதுக்கு கண்டிப்பா ஒரு டைம் சிறுத்தை வந்துச்சுன்னா 2-3 ஆட்டுமே இந்த மாதிரி கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறுத்தை நடமாட்டமும் இருக்கிறது நம்ம காட்டுக்குள்ள கேவலம் சொல்றேன்னு சொன்னா
ஏதோ சமூகங்களுடைய சில வேலைகள் செய்யறாங்க. அதை நடக்கிறதான் ஒரே இடத்துல 9 ஆள் செத்து போயிருந்ததுன்னா எப்படி சாகும்? அடிச்சு அதுவும் அடி இருக்குது நாட்டுக்கு. 9 ஆள் ஒரே இடத்துல அங்க ஒண்ணு செத்து கிடக்குது. அப்ப எப்படி சிறுத்தை வந்து அடிச்சு கடவுள் இன்னொரு கடவுள் வேலை பார்த்துக்கிட்டு சரி சரி அந்த டைரக்ஷன் ஆடுங்க பயந்து ஓடிடும். சிறுத்தை பார்த்து பிறகு 9 ஆள் எப்படி நிற்காங்க இருக்கிறாங்க. சரி, அதுக்கு நமக்கு போஸ்ட்மார்ட்டம் நம்மளால பண்றாங்க டாக்டர்ஸ். அதுல கொஞ்சம் பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி கூட சில டைம் இப்போ இந்த 2 மாசத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல சம்பவம் ஆயிடுச்சுன்னா நிறைய கிராமங்கள்ல அது சில டைம்ல நாய் இருக்கலாம், சென்னாய் இருக்கலாம், இது கூட வேட்டையாடும். பாத்தீங்கன்னா எது பாத்தீங்கன்னா சிறுத்தை மூலமா பிரச்சனை இருக்கு, சிறுத்தை மூலமா பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா பண்றாரு. எல்லா கிராமத்துல சிறுத்தை பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்றது இல்லை. பட் சில காட்டு வாரத்துல இருக்கிற கிராமத்துல ஒரு சம்பவங்கள் இருக்கு. அதே நேரத்துல இந்த பேர்நம்பர் பக்கம் வந்து மலையாளி வார்த்தை இருக்கும். ஏன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல போனீங்கன்னா அவன் குரல் கொடுப்பான். குரல் கொடுத்தான்னா ஒரு மந்தமா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து மக்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா ஃபால்ஸ் நியூஸ் எதுவும் ப்ரொபகேண்டா ஆகக்கூடாது. சில வாட்டி அது சோசியல் மீடியால வைரல் ஆகி இங்க சிறுத்தை இருக்கிற நிறைய ஃபால்ஸ் நியூஸ்ல ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் இருக்கிற அந்த லிமிடெட் ஹியூமன் ரிசோர்ஸை வச்சு அங்கங்க டைவர்ஷன் ஆக்கி போய் அந்த சிறுத்தையை தேடுற மாதிரி ஆயிருது. ஸோ ஃபால்ஸ் நியூஸ் ப்ரொபகேண்டா நம்ம ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த சிறுத்தை ஒரு லெப்பர்ட் மூவ்மெண்ட் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா உடனடியா லோக்கல் விஏஓஸ் கிட்ட தகவல் சொன்னீங்கன்னா ஃபாரஸ்டர்ஸும் அலர்ட்டா இருக்கிறாங்க. சேம் டைம் வெளியில வரதை நம்ம கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணணும். அட் த சேம் டைம் லாஸ்ட் வீக்ல நடந்த இன்சிடென்ட்ல நம்ம இந்த கோட் வந்து நிறைய கோட்டோட டெட் பாடிஸ்லாம் நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட் சைட்ல தூக்கி போடுறது ஒரு ஹேபிட்டா நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த சிறுத்தைக்கு இந்த ரெய்னி சீசன்ல அந்த ஸ்மெல்லுக்காகவே அது நம்ம ஹேபிடேஷன் சைட்ல வர்றது ஒரு சிறுத்தையோட மூவ்மெண்ட்ஸ் போற பகுதி. அதாவது கள்ளப்பாடி, வீரிச்செட்டிப்பள்ளி, வரதரெட்டிப்பள்ளி, பரதராமி, சைனகுண்டா, பணமடங்கி, துருவம் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ் as well as in பெர்னாம்பட்டு. இந்த செலக்டிவா இருக்கிற சில வில்லேஜஸ்ல நம்ம வந்து மக்களை கொஞ்சம் சென்சிடைஸ் பண்ணி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி அந்த ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம அந்த சிறுத்தை அட்டாக்ல இருந்து ஹியூமன் லைஃப் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஆடு மாடுகளை எப்படி காப்பாற்றலாம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு கூட்டம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடா அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். ஸோ நாங்களே லொகேஷன் ஷேர் பண்றோம் த்ரூ லோக்கல் விஏஓஸ் ஆஸ் வெல் அஸ் த்ரூ பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ். அந்த மாதிரி நம்ம லோக்கலாவே ஃபோர்ஸ் மூலியமா தகவலை சொல்றோம். ஸோ மேக்சிமம் அங்க இருக்கிற லோக்கல் வில்லேஜஸ்க்கு நாங்க என்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்ங்கிறது நாளைக்கு ஒரு மூவ்மெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ. இந்த கூட்டத்துக்கு ஆர்ஐலேருந்து ஆர்டிஓ வரைக்கும் அட்டன் பண்ணுவாங்க. அதே போல ஃபாரஸ்ட்ல டிஎஃப்ஓ அவங்களுக்கு கீழே இருக்கிற ரேஞ்சர்ஸ் எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு டீம் வைஸ் பிரிச்சு அவங்களும் அட்டன் பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்க பகுதியில நடக்கிறதுக்கு ஜோனல் டெப்டி வீடியோ, ஒரு சில கூட்டத்துக்கு வீடியோ, எந்த கூட்டத்துக்கு வீடியோ எந்த கூட்டத்துக்கு ஜோனிங் டீம் ஆர்கனைஸ் பண்றோம், அட்டன் பண்ணணும். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு துருவத்துக்கு போயிருக்கும் போது துருவத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்ல, நம்ம அதே மாதிரி ரோடு இல்ல அந்த பகுதிக்கு. இப்போ அதனால இதே மாதிரி நீங்க போகிற கிராமங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் இல்ல, ரோடு இல்ல, அந்த மாதிரி விஷயங்களையும் போகிற டெப்டி பிடிஓ குறிச்சிட்டு வரணும். நம்ம கிட்ட பல ஸ்கீம்ஸ் இருக்கு ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல. போட்ட ரோடே கூட நிறைய இடத்துல போடுறோம். ஆனா ரோடே இல்லாத ஊர்கள் நம்ம மாவட்டத்துல இருக்குங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இன்னைக்கு ஆயிப்போச்சு. அதனால நம்ம எந்தெந்த பகுதிகளுக்கு நீங்க போகிற இந்த மலையை ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு, ரோடு, குடிநீர் தேவை இருக்கா, வேற அந்த மக்களுடைய தேவைகள் என்னென்ன என்பதை அடிப்படை வசதிகள் நீங்க குறிச்சிட்டு வந்து கொடுத்தா அதை ஒரு ஸ்பெஷல் ப்ரப்போசலா உடனே நம்ம அதை ஒரு 3 மாத காலத்துக்குள்ள நாம செஞ்சு கொடுக்கலாம். ஆனா இம்மீடியட்டா அவங்க செய்ய வேண்டியது என்ன, தங்களை தற்காத்து